கோவையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது நாள் பூத் கமிட்டி கருத்தரங்கம். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிலையில் மேடையில் இருந்தபடி தொண்டர்களை நோக்கி கையசைத்த விஜய். கோவையில் தாவேகாவின் 2வது நாள் கருத்தரங்கிற்கு சென்ற அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. பிரச்சார வாகனத்தில் சென்ற விஜயை பைக்கில் பின்தொடர்ந்து வந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கட்சி துண்டு மற்றும் மலர்களை தூவி ஆர்ப்பரிப்பு. பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்த தாவேக தலைவர் விஜய் தொண்டர்களை வழங்கிய மாலையை அணிந்து உற்சாகம். கோவையில் நடைபெறும் தாவேக கருத்தரங்கில் தொண்டர்கள் போலீசாரிடையே வாக்குவாதம். ஓரமாக நிற்கச் சொல்லியதால் போலீசாரிடம் ஆவேசமடைந்த தாவேக தொண்டர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். விமான நிலையம் முதல் அவிநாசி சாலை வரை வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. எம்சான், பிசான் மற்றும் ஜல்லி ஆகியவை ஏற்றப்பட்ட விலையில் இருந்து 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்யப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் அறிவிப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது. கூட்டணி தர்மத்திற்காக தாவேக திறந்து வைத்திருந்த கதவை மூடினேன் எனவும் திருமாவளவன் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர் வீட்டு கதவை அடைக்கட்டும், அடுத்த வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். சிவகங்கை அருகே திமுக பிரமுகரான பிரவீன்குமார் என்பவர் வெட்டி கொலை. சாமியார்பட்டியில் உள்ள தோப்பில் இருந்தபோது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் பிரவீன்குமாரை வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓட்டம். டெல்லியில் 5000 பாகிஸ்தானியர்கள் தங்கியிருப்பதாக உளவுத்துறை தகவல். பட்டியலை டெல்லி காவல்துறையிடம் வழங்கி அவர்கள் பாகிஸ்தான் திரும்புவதை உறுதி செய்ய நடவடிக்கை. உலக நாடுகள் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும், பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் மதுரை ஆதீனம் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாளுக்கு உடல்நலக்குறைவு. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. பெண் உட்பட 3 பேர் பலியானது குறித்து ஏர்வாடி போலீசார் விசாரணை. தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு மத்திய அரசு அனுமதி. கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் 3 மற்றும் சென்னை அருகே 1 என மொத்தம் 4 வட்டாரங்களில் அனுமதி அளித்து அறிவிப்பு. சென்னையை சுற்றியுள்ள பெல்ட் ஏரியா பகுதிகளில் ஆட்சேபணையற்ற இடங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு. வருமான அடிப்படையில் நில ஒதுக்கீடு வரம்புகள் திருத்தப்பட்ட நிலையில் சுமார் 80,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா வழங்க நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றவாளிகளுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சூளுரை.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகே பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல். ராம்பூர் உள்ளிட்ட 2 பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி. இந்தியாவை அணு ஆயுதம் மூலம் தாக்குவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அபாசி பகிரங்க மிரட்டல். பாகிஸ்தானின் ஆயுத கிடங்கு இந்தியாவுக்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய கருத்தால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே சாலை தடுப்பின் மீது மோதி மேம்பாலச் சுவரில் சாய்ந்து தொங்கிய சரக்கு வேன். மது போதையில் டிரைவர் வேனை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் நிலையில் வெளிமாநில மீன்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு. சித்திரை மாத அமாவாசையை ஒட்டி சத்தியமங்கலத்தை அடுத்த பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நெய் தீபம் ஏற்றியும் குண்டத்தில் உப்பு மிளகு தூவியும் மனமுருக வழிபாடு.